ஸோ இதனால் என்ன சார் ஆகும், எப்படியெல்லாம் ப்ரெசன்டேஷன் இருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா, இந்த பல்மனரி எடிமா ஸ்டார்ட் ஆன உடனே, அதாவது நுரையீரலில் வந்து நீர் கோர்க்க ஆரம்பித்த உடனே நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு சிம்டமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருமல் வர ஆரம்பிக்கும். அவங்களால வந்து மூச்சு விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப இரும ஆரம்பிப்பாங்க. எக்ஸசிவான காஃப், அது வந்து ப்ரொடக்டிவ் காஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து என்னென்னா சளி வராது, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருமல் வந்துகிட்டே இருக்கும். கருகுருன்னு சவுண்டு வரும். நுரையீரல் ஃபுல்லாமே வந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். கரகரன்னு சவுண்டுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஒரு வாட்டருக்குள்ளே வந்து ஒரு டியூப் விட்டு ஊற்றுனீங்கன்னா ஒரு பப்ளிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ், ரைட், எக்ஸாக்ட்லி த சேம் வேர்டு நான் சொல்லியிருக்கேன், பப்ளிங் சவுண்டு. தண்ணிக்குள்ளே வந்து நம்ம ஏரை வச்சு ஒரு டியூப் வச்சு ஊதுன்னு எப்படி டபு டபு டபுன்னு அந்த சவுண்டு வருமோ, அந்த மாதிரியான ஒரு சவுண்டை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து காஃப் வருது, உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கிடியாகிறீங்க, உடம்பு பூரா சில்னஸ் ஆகுது, வேர்த்துக்குது, ஒரு மாதிரி மோஷன் வர மாதிரி இருக்குது, அல்லது யூரின் உங்களுக்கு அறியாமையே போயிடுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான்.